என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குங்குமப்பூ வச்சு தான் ஒரு காஃபி போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 க்யூப் ப்ரௌன் சுகர் க்யூப்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பால் 1 டம்ளர், குங்குமப்பூ எடுத்திருக்கோம். ஸோ 1 பிஞ்ச் தான் நம்ம போட போகிறோம் குங்குமப்பூ. அதுக்கப்புறம் நெஸ்கஃபே கோல்டு காஃபி பவுடர் எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு மட்டும்தான், அதனால் வேண்டி 1 டம்ளர் பால் நல்லா காயட்டும். காயும் போதே நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நான் குங்குமப்பூ 1 பிஞ்ச் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த சமயத்தில் நம்ம 2 க்யூப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் இருந்தால் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் க்யூப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றா குக் ஆகட்டும். ஸோ இறக்கி கூட ஆஃப் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் காஃபி பவுடர். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரில் கொஞ்சமாக காஃபி பவுடர் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் அந்த காஃபியை. நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் குடிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்தாச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டான சேஃப்ரான் காஃபி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக சேஃப்ரான் காஃபி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும். நல்ல உடம்புக்கும் ஹெல்த்தியான காஃபி, புதுசாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான குங்குமப்பூ காஃபி தான் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.